படத்தை வச்சு அதை செருப்பில் அடிக்கிறது என்னமா அரசியல் இது? தமிழகம் விவாதிக்க வேண்டியது ஒரு பெண்ணு செக்ஷுவலி அசால்ட்டட், பெண்ணு துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அந்த பொண்ணு அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் இருக்கிற எஃப்ஐஆர் தூக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் பூட்டு போடலன்றாரு அருண். அதை பேசணுமா பெரியாரை பேசணுமாமா? திரு ஜகபர் அலி என்று நான் நினைக்கிறேன், ஒரு ஆக்டிவிஸ்ட். தொடர்ந்து புதுக்கோட்டையில் மணல் சட்டவிரோத குவாரிக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வலர். அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க வீட்டில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. புகார் எடுக்கல போலீஸ். அந்த குவாரி எடுக்கிறவன் லாரி விட்டு ஏற்றி கொள்கிறான். ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவன் சொல்கிறான், இருந்தாலும் செத்தானா இல்லையான்றதுக்காக 2 வாட்டி இடிச்சேன்னு சொல்கிறாங்க. ஒரு சேனலில் நேற்று இது விவாதம் நடக்கல. பெரியார் வெர்சஸ் சீமான் வெட்டி பேச்சுமா நான் சொல்கிறேன். இப்போ இந்த பெரியாரை பற்றி, பெரியார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்ன்றதை பேசுவதன் மூலமாக திமுக அரசுக்கு உதவி செய்கிறார்ன்ற சந்தேகம் இருக்குது. திமுகவுக்கு சீமான் உருவாக்கக்கூடிய விவாதங்கள் வசதியாக இருக்கா இல்லையா? பெரியார் இயக்கங்கள் போய் சீமான் வீட்டை முற்றுகையிடுங்கன்னு திமுக தூண்டுதுன்றேன் நான். இங்கே சொன்னீங்க முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல, ஒருத்தன் வீட்டை போய் முற்றுகையிடுறதுக்கு அனுமதி கொடுக்குறான். திமுக இது தூண்டுது. திமுகவை எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் அவர் நம்புறாரு. திமுகவே பெரியார் கொள்கை எங்கம்மா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு? திமுக என்ன எல்லாரும் நாத்திகர்களாக இருக்காங்க? திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்களே நாத்திகர்கள் இல்லை. சீமான் அவர்கள் முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசின் தவறுகளை மூடி மறைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். சவுக்கு மீடியா நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் கப்பால் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் சம்பந்தமான விஷயங்களை திரு சவுக்கு சங்கர் அவர்களோட நம்ம விவாதிக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மாலதி சார், இப்போது திரு சீமான் அவர்கள் பெரியார் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போன பல்வேறு கொள்கைகளை கேள்விக்குள்ளாக்குறாரு. இப்போது அது கிட்டத்தட்ட 10 நாளாக அதுதான் மெயின் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், இந்த கட்சிகள்லாம் இப்போது தமிழகத்தை ஆண்ட முக்கியமான கட்சிகள் எல்லாமே பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை தான் தங்களுடைய கொள்கைகளாக பறைசாற்றி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் திரு சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை அவர் சொன்ன விஷயங்களை கேள்விக்குள்ளாக்குகிறாரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் இதுதான் டிபேட்டாக இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா முக்கியமான மக்கள் பிரச்சனைகளுக்கு கூட போராட்டம் அமைதியான முறையில் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டால் கிடைக்கல. அந்த நிலைமையில் இருக்கும்போது இன்னைக்கு பெரியார் அவர்களுடைய அந்த இயக்கம் தொடர்பான நிறைய நபர்கள் திரு சீமான் வீட்டில் போய் முற்றுகையிடுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பெரிய கூட்டமாக இருக்குது. ஆனால் இதை தடுக்காமல் கிட்டத்தட்ட அனுமதிக்கிறாங்களோ, மக்களுடைய பிரச்சனைகளை பேசாமல் இதை அனுமதிக்கிறாங்களோ அப்படின்னு மக்களுக்கு டவுட் இருக்க அளவுக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மாலதி, திரு சீமான் அவர்கள் தமிழகத்தின் ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக, இளைஞர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக நான் அவரை பார்க்கிறேன். அவர் பேசுவதற்கு இளைஞர்கள் மத்தியில் பெரிய தாக்கம் இருக்கிறது. தமிழகத்தை தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இரண்டுக்கும் மாற்று என்று அவர் ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறார். அதனால் தானே அவருக்கு இன்றைக்கி 8% வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும் அளவுக்கு திரு சீமான் அவர்கள் வளர்ந்திருக்கிறார் என்றால் அவரோட இந்த ட்ராக் ரெக்கார்டு மாற்று அரசியல் என்பதை முன்வைக்கிறார். ஆனால் பல நேரங்களில் சீமான் அவசியமில்லாத விஷயங்களை விவாத பொருள் ஆக்குகிறார் என்று தான் பார்க்குறேன். அதை பதிவு செஞ்சு தான் ஆகணும். மாலதி, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் கடவுள்கள் அல்ல, அவர்கள் தலைவர்கள். அந்த தலைவர்கள் சொல்வது எல்லாவற்றையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதில் எது சமூகத்துக்கு பொருந்துகிறதோ அதை எடுத்துக்கிட்டு பின்பற்றுகிறார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி அவர்களோட பங்களிப்பு என்பது எவ்வளவுன்றது எல்லாருக்கும் தெரியும். வரலாறுல ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா ஸ்கூலில்? காந்திக்கு ரோல் இருக்கா? ஸோ திரு காந்தி அவர்களுடைய பங்களிப்பு என்னன்றது தெரியும். கிட்டத்தட்ட சிங்கிள் மேனாக அவர் லீட் பண்ணார். ஏன்னா ஆங்கிலேய அரசாங்கம் காந்தி அவர்களை பார்த்து தான் அஞ்சுது. காந்தி தான் ஃபேஸு, இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட ஃபேஸுன்றது காந்தி. ஆனால் திரு காந்தி அவர்கள் காந்தியோட பொருளாதார கொள்கைகளை பார்த்தீங்கன்னா அது ஒரு வளர வேண்டிய நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாதார கொள்கைகள் அல்ல. சுதந்திரம் கிடைக்குது. காந்தியோட பொருளாதார கொள்கைகள் என்னென்னா கிராமம் சார்ந்த பொருளாதார கொள்கை. காந்தி பெரும் தொழில்களுக்கு எதிரானவர். பெரிய பெரிய மில்லுலாம் ஒத்துக்க மாட்டார் அவர். அந்த காலத்தில் இருந்துச்சுல்ல, கைவினை, கிராமம் சார்ந்த பொருளாதாரம், இயற்கை,
இது போன்ற பொருளாதாரம் இருக்கணுன்ட்டு தான் காந்தி நம்பக்கூடியவர். அவரோட உணவுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஆட்டுப்பால், வேர்க்கடலை, உடை கூட வந்து உடை, இந்த கைத்தறி கைராட்டை. மில்லுக்கு எதிரானவர். ஒரு இந்தியா போன்ற வளரும் நாடு ராட்டை சுற்றின்னு உட்காந்துருக்க முடியுமா? காந்தி அவர்கள் இருக்கும்போதே காந்தியின் பொருளாதார கொள்கைகள் நிராகரிக்கப்பட்டன. யார்? காந்தியோட பிரதம சீடரான நேரு அவர்களாலே அது நிராகரிக்கப்பட்டுச்சு. அம்பேத்கர் நிராகரிக்கிறது வேற, நேருவை நிராகரிச்சிட்டாரு. நம்ம வளரணும், ஃபேக்ட்ரிஸ் வேணும். போய் நேரு தானே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் சுதந்திரம் அடைந்த பிறகு கட்டியது. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் தான் திரு பெரியார் அவர்களை பார்க்க வேண்டும். பெரியார் 1000 விஷயங்களை பேசியிருக்கிறார். பெரியாரை முரண்பட்டும் பேசியிருக்கிறார். என்ன நீங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அன்றைக்கி அப்படி சொன்னேன், அது தப்புன்னு தெரிஞ்சிச்சு, இன்றைக்கி மாற்றி சொல்கிறேன், அதுக்காக அப்படியே நான் நிற்க முடியுமான்னு. திரு பெரியார் அவர்கள் பெண்கள் கிராப் வெட்டி கொள்ள வேண்டும் என்றார். பேண்ட் சட்டை போடணுன்னார். கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னார். பெரியார் அந்த மாதிரி கர்ப்பப்பையை பெண்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னது, இந்த திரு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறார்னா, இனம் அழிந்து போய்விடும் அப்படின்னு. அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும், அதோட தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். நீ ஆணுக்கு சமம், நீ புள்ள பெற்றுக்கிறதுனால தான் உன்னை வந்து நீ வீட்டில் இரு, போய் சமைச்சு போட்டுட்டு பிள்ளைக்கு சோறு ஊட்டிட்டு வீட்டிலே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒரு உருவகமாக பார்க்கணும், லிட்டலாக எடுத்துக்கக்கூடாது. அப்போ பெரியாருக்கு வந்து எல்லா பெண்களும் தமிழகத்தில் கர்ப்பப்பையை எடுத்து விட்டு இந்த தமிழ் இனமே அழிஞ்சு போகணுன்னு பெரியார் சொன்னாரா? அப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? சரி, இன்னொரு ஆங்கிள்லேருந்து சொல்கிறேன். பெரியார் வந்து கடவுள் இல்லை என்பதை உறுதியாக நம்புகிறாரு இல்லையா? பெரியார் வந்து கடவுள் இல்லைன்றதை நம்புகிறார். அப்போ இல்லாத கடவுள் சிலை எதுக்கு பெரியார் உடைக்கணும்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை. பெரியார் வந்து கூட்டங்களுக்கு போகும்போது விநாயகர் சிலை, பிள்ளையார் சிலை உடைச்சிட்டு தான் கூட்டத்துக்கு போய் பேசுவார். ஏன்னா எந்த நிகழ்ச்சியை தொடங்குவதாக இருந்தாலும் அந்த விநாயகரை வணங்குவதுன்றது ஒரு வழக்கம் இருக்குது இல்லையா? ஸோ பெரியார் வந்து இந்த விநாயகர் சிலை போட்டு உடச்சிட்டு தான் கூட்டத்துக்கே பேச போவார். சாமி இல்லை, ஓகேவா? சாமி இல்லைன்னு சொல்கிற ஒரு ஆள் எதுக்கு இல்லாத சாமியோட சிலையை உடைக்கணும்? சொல்லுங்கள் பாப்பா. நீங்கள் எனக்கு தெரியல, ரைட். எடுத்தோடனே பெரியார் கடவுள் மறுப்புக்கு போகல, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பெரியார் எடுத்தோடனே கடவுள் மறுப்புக்கெலாம் போகல, அவர் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருந்தார். பெரியாருக்கு ஒரே பிரச்சனை எதுனா சுயமரியாதை. மனுஷன் மதிக்கணும். நானும் மனுஷன் பாஸ், நீ மனுஷன் பாஸ், நம்ம 2 பேரும் ஈக்குவல். நான் உனக்கு மரியாதை தரேன், நீ எனக்கு மரியாதை கொடு. இதுதான் பெரியாரோட அடிப்படை கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை தான் பெரியாரோட அடிப்படை கொள்கை. ஸோ அந்த பெரியார் வளர்ந்த அந்த சமூகத்தில், ஏன்னா ஒரு பெரிய நாயகர், பண்ணையார், அவர் கல்லால் தான் உட்காந்துருப்பாங்க பெரியார். அப்போ பார்க்கும்போது அவர் பார்க்குறாரு, உயர் சாதியை சேர்ந்த பிராமணர்கள் வீட்டில் போய் அவங்க என்ன வேலை சொன்னாலும் போய் செய்கிறாங்க. அவர்களோட எச்சலை சோற்ற சாப்பிட்றாங்க, அவர்களை இழிவுபடுத்துகிறாங்க. ஸோ அந்த சாதிய கட்டமைப்பில் அந்த ஒரு சமூகம் வந்து மற்றவர்கள் எல்லாரோட உழைப்பையும் இவங்க வாங்கிக்கிறாங்க, அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பெரியார் கூப்பிட்டு சொல்கிறார், ஏப்பா நீ அவனும் சமம், என்ன பண்ணி அவன் எது சொன்னாலும் கேட்டுன்னுக்கிறான், அவன் வீட்டில் போய் எச்சல் எடுத்துனுக்கிறேன்னா, அவர் சாமி, அவர் உயர் ஜாதியில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாதுப்பா, நீயும் மனுஷன் நானும் மனுஷன், குத்தனை 2 பேரும் செத்து போய்டுவோன்னு சொல்லுவேன். போன ஜென்மத்தில் நான் பண்ண பாவம், நான் இப்படி பிறந்திருக்கேன், அவர்களுக்கு நாம் அந்த பிராமண சமுதாயத்தினருக்கு ஊழியம் செய்ய தான் நாம் எல்லாரும் பிறந்திருக்கிறோம்னு சொல்லும்போது பெரியாருக்கு புரியல. ஏன்டா டேய், நீ அவனுக்கு அடிமை கிடையாதுடா, நீ ஒரு மனுஷன், நீ சுயமரியாதையோட இப்படி இருக்கணும்ன்ட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னால் சாமி தண்டிக்கும்ன்றார். அப்போ பெரியாருக்கு இது என்ன, இது சாமி தண்டிக்கும்னு சொன்னோன்னே, ஸோ கடவுள் என்று ஒன்று இருக்கிறார் என்பதை வச்சு தான் இவங்க, குறிப்பாக அந்த காலத்தில், ஏன்னா பிராமணர்கள் தான் படிக்கணும்லாம் இருந்தப்போ, அந்த காலத்தில் கடவுள்ன்றதை ஒன்று வச்சு தான் இந்த பிராமணர்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு பெரியார் எடுத்த உடனே கடவுள் மறுப்புக்கு போகல. காசி, அந்த வட இந்தியாவில் அந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் போவாங்கள்ல, எல்லா இடத்துக்கும் போகிறாரு. பெரியாரே வந்து நான் பிராமணன் தெரிஞ்சுட்டு போய் அவர் தங்கியிருந்த இடத்த விட்டுலாம் துரத்தி விரட்டி விடுறாங்க அங்கே. அதுக்கப்புறம் தான் பெரியாருக்கு கோவம் வருது சாமி மேலே. அதுக்கு மேலே சாமி அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறான்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆள். ஸோ இதை உனக்கு உணர்த்தணும்னு அவர் விரும்புகிறாரு. சாமி பேரை சொல்லி தானேப்பா நான் இந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதின்னு சொல்கிறான். ஏன் அந்த சாமி இல்லை பாஸ், பாவம் புண்ணியம் சாமின்லாம் சொல்கிறான்ல, அதை உடைச்சி ஒன்றும் ஆகாதுப்பா, இங்கே பாருப்பா நான் பிள்ளையார் சிலை போட்டு உடைக்கிறேன் பாருப்பா, ஒன்றும் ஆகாதுப்பா. இதுக்கு தான் உடைச்சாரு. இல்லைன்னா பெரியார் பண்ண வேலை கிறுக்குத்தனமாக தெரியல, சாமியே இல்லை, அப்புறம் சாமி சிலை எதுக்கு உடைக்கிற? அவன் சொல்கிறான்ல, நீ சாமி சிலையை ஏதாவது பண்ணனா உனக்கு தெய்வ குத்தம் ஆகிடும், நீ செத்து போயிடும் அப்படின்னு உன்னை சாபம் விட்றான்ல. நான் சிலையை உடைக்கிறேன், சாமி சிலையை உடைக்கிறேன் பாரு, நான் ஒன்றும் ஆகலை பாரு. இதுக்கு தான் அது ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அதை சொன்னார். ஸோ பெரியார் வந்து பெண் வந்து, அதாவது என்னென்னா, நீ ஆணுக்கு சமமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முடி வெட்டிக்க சொன்னது. கர்ப்பப்பையை எடுன்னு சொன்னது மனித இனமே அடியணுன்றதுக்காகவா?
அந்த பெண்கள் தானே பிள்ளை பெற முடியும். அதனால ஆண் வந்து உன்னை நீ பிள்ளை பெக்கிற மிஷினாக உன்னை யூஸ் பண்ணுறான். நீ ப்ரெக்னென்ட் ஆகி வீட்டில் பிள்ளைய பெற்றுக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு நீ பாட்டுக்கு வீட்டில் இருக்கணும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்காக இப்போ பெரியார் சொன்னோன்னுமே எல்லாருமே கர்ப்பப்பையை போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு பண்ணல வந்துடல. இல்லை, அதான் வரேன் ஓகேவா. இதுதான் அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட். ஸோ அதை சமூகம் நன்றாக புரிந்து கொண்டது. நீங்கள் சொன்னீங்க, இப்போ நீங்கள் சொன்னதுக்கு வரேன் நான். இப்போ சமூகம் நல்லா புரிஞ்சுக்கிச்சு. எப்படி புரிஞ்சுக்கிச்சு? படிக்கணும்னு புரிஞ்சுக்கிச்சு. ஒரு காலத்தில் பெண்களோட என்ரோல்மெண்ட் எப்படிமா இருந்துச்சு? இன்னைக்கு தமிழகத்தில் பெண்கள் அதிகமாக படிக்கிறதுக்கு காரணம் பெரியார். அப்படி தான் பார்க்கணும். அதை அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் இப்போ வேலைகள் வேணும், பெண்கள் வந்து வேலைக்கு போகணும், அது மூலமாக அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர்களும் பெண்களாக தான் இருக்கணும், அனைத்து நர்ஸுகளும் பெண்களாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆணுக்கு சமம் அப்படின்றத பெண்ணோட மண்டையில் ஏற்றணுன்றாரு. அது நீங்கள் பெரியார் வாழ்ந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கணும் மாலதி. பிராமண சமூகத்திலேயே ஒரு இப்போ 14 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 16 வயசில் இந்த புருஷன் ஏதாவது ஒருத்தன் செத்து போய்டும். அவனுக்கு 40 50 வயசு இருக்கும். செத்து போன உடனே அந்த பெண்ணை மொட்டை அடிச்சு போய் ஒரு ஓரமாக உட்கார வைனா எப்படிமா அது நல்லா இருக்கும், சரியாக இருக்கும்? இதைத்தான் பெரியார் எதிர்த்தாரு. உன்னை வந்து உங்கள் புருஷன் வந்து உனக்கு 18 வயசு ஆகுது, உன் புருஷன் செத்து போயிட்டான உடனே நீ மொட்டை அடிச்சுக்கிட்டு வெள்ளை உடை தரித்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்கள. அதை உடைக்கணுன்றதான் பெரியாரோட எண்ணம். பெரியாருக்கு என்ன கருப்பு கலர் ராசின்னா அவருக்கு எண்ணம் கருப்பு அமங்கலம்னு சொல்கிறாங்க இல்லையா? மற்ற நிறங்கள் வேண்டும், கருப்பு அமங்கலம்னு சொன்னால் நான் கருப்பு சட்டையே போடுறேன்டா. இதுதான் இதோட பின்னணி. இதை புரிஞ்சுக்கணும். அந்த கான்டெக்ஸ்ட்டை தமிழ் சமூகம் பெரியார் என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொண்டது. அதை நம்ம மறக்கக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா சொல்லிட்டாருப்பா, நாங்கள் எல்லோரும் போய் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறோமா நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து இல்லை நான் முடியை வெட்டிக்கிறேன், கிராப் வெட்டிக்கிறேன், நான் முடியை வளர்க்க மாட்டேன் எல்லா பெண்களும் பண்ணிட்டாங்களா? அப்படி கிடையாது. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா சார், இப்போ இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க டிங்க் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அப்படின்னா என்னென்னா டபுள் இன்கம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஏர்ன் பண்ணுறது, நோ கிட்ஸ் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி இன்னைக்கு பெண்கள் வந்து ரொம்ப சுயமாக முடிவெடுக்கிறாங்க. ஒருவேளை அதை மாதிரி அவங்க முடிவெடுக்கணும்னு முடிவு பண்ணால் அந்த காலத்தில் பெண்கள் அதுக்கு முன்னோடியாக ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படின்றதே ஒரு தைரியத்தை கொடுக்கும்ல, நம்ம இப்படி எடுக்கலாம் போல இருக்கே முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. அற்புதமாக சொல்லிட்டீங்க. இன்னைக்கு பெண்கள் யோசித்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா தென் தமிழகத்தில் குறிப்பாக இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த இது படித்தேன். சண்டே ஹிந்து மேகசினில் வந்துருந்துச்சு, ஃபெர்டிலிட்டி ரேட்டு குறையுது அப்படின்ட்டு. தென் தமிழகத்தில் பாப்புலேஷன் குறையுது. நீங்கள் சொன்ன ஃபிலாசபி டபுள் இன்கம் நோ கிட்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல. பெண்கள் வந்து எப்போ பாஸ் நான் மெட்டர்னிட்டி லீவ்லாம் போட்டு வீட்டில் 2 வருஷம்லாம் என்னால் உட்காந்துருக்க முடியாது, நீ வேலை பார்க்க நானும் வேலை பார்க்குறேன், ஜாலியாக இருப்போம். அதனால் ஏஜ்டு பாப்புலேஷன் அதிகமாகி ஒர்க்கிங் யங் ஃபோர்ஸஸ் தென் தமிழகத்தில் குறையுது. குறிப்பாக கேரளாவில் அதிகம் குறையுது, அடுத்து தமிழகத்தில் குறையுது. இப்போ பெரியார்லாம் இங்கே இல்லை, எங்கே வட இந்தியாவில், அங்கே இங்கே நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கீங்களா? இப்போ அப்படி தானே இருக்குது. ஆம்பளைங்க கிட்ட பேசும்போது முக்காடு போட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்களா? வட இந்தியாவில் ஆம்பளைங்க யாராவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னு டக்குன்னு தூக்கி இதை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? குனிஞ்சு பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னும் இருக்குது வட இந்தியாவில் இல்லையா? இதைத்தான் அடித்து உடைக்கணும்னாரு அவர். இப்போது லிட்டரலாக பெரியார் சொன்னதை ஆராய்ஞ்சு பெரியார் தமிழினத்துக்கு விரோதி அப்படின்னு பேசுறதுனால என்னமா போகுது? காட்டு மிராண்டி மொழின்னு தமிழ் அவர் சொல்லிட்டாருன்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. 1000 விளக்கம் கொடுத்துட்டாங்கம்மா. இந்த காட்டு மிராண்டி மொழியில் மூட நம்பிக்கை உள்ள கருத்துக்கள் எழுதப்படுகிறதுன்றதுனால சொல்கிறார். அதை புரியுதா? சரி, காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டு பெரியார் என்ன சமஸ்கிருதத்தில் பேசினாரா, ஹிந்தியில் பேசினாரா? அவர் பெரியார் எப்போவுமே கையில் திருக்குறள் ஒன்று வச்சுருப்பார் தெரியுமா? திருக்குறளை அவ்வளவு நேசித்தவர் பெரியார். லிட்ரலாக எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. நான் காந்தியோட உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். பெரியார் இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ இன்றைக்கி இந்த கான்செப்ட் வந்திருக்கு, டிங்க்ன்ற கான்செப்ட் வந்திருக்குன்னு. ஏமா இது 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இந்த அப்படிப்பட்ட பிற்போக்கு சமூகத்தில் பேசுறது, அதனால தான் அவரை விஷனரியாக பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த டிங்க்ன்ற கான்செப்ட் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்ட்டு, இதை 100 வருஷம் முன்னாடி ஒரு மனுஷன் விஷுவலைஸ் பண்ணி பேசுறது தான் புரட்சியாளர் என்கிறோம் அவரை. அதை பார்த்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அழகாக தமிழ் சமூகம் அதை எப்படி பயன்படுத்திட்டு வந்துருச்சு இல்லையா? இப்போ அன்னைக்கு அவர் சொன்னதை இன்றைக்கி எடுத்து நீ ஆராய்ஞ்சு என்னம்மா பண்ண போகிறீங்க? இப்போது திமுக அதிமுக திராவிட கட்சிகள் பொதுவாக திராவிடத்துக்கு எதிராக தான் பேசுகிறாரு, தான் தமிழர் அப்படின்ற சொல்கிறாரு. இப்போது இந்த திராவிட கட்சிகள் வந்து இந்த பெரியார் கொள்கைகள் மேலே நிற்கிது.
பெரியாரை உடைங்க, பெரியாருடைய கருத்துக்களை உடைங்க, அதன் மூலமாக இந்த திராவிட கட்சிகள் வந்து வீழும், அதன் மூலமாக நாம் தமிழர் எழுச்சி பெறும் அப்படின்னு அவர் நம்புகிறாரோ? நோ மாலதி, நான் அப்படிலாம் ஒரு அந்த அளவுக்கு ஒரு வரேன், நான் அந்த மேட்ருக்கு அந்த அளவுக்கு அவர் ரொம்ப டீப்பாக சிந்திச்சு பண்ணுறாரான்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. திராவிடன்ற அந்த கல்ச்சர் எதுக்குறேன், திராவிடம்னா என்னன்றதே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த காலத்தில் மாநிலங்கள்லாம் உருவாகிறதுக்கு, மொழிவாரி மாநிலங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு 4 மொழி பேசணுன்னுக்கிட்டு இருந்தான். மெட்ராஸ் மாகாணத்தில் எல்லாம் இருந்துச்சா இல்லையா? ஆந்திரா இருந்துச்சு, கர்நாடகா இருந்துச்சு, கேரளாவில் ஒரு பகுதி இருந்துச்சு இல்லையா? அதனால் அதை திராவிடன்ட்டு அன்றைக்கி சொன்னாங்க. அதுக்காக பெரியார் வந்து கன்னடம் பேசக்கூடியவரா, தெலுங்கு பேசக்கூடியவரா? இன்னொன்று, அது ஒரு வார்த்தை, அதை பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி தொங்குறதுல அர்த்தமே கிடையாது. புரியுதுங்களா? இன்றைக்கி நான் அந்த தொடக்கத்தில் சொன்னேன், திரு சீமான் அவர்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராக நான் பார்க்கிறேன்னு. யாரும் எடுக்காத விஷயத்தை இன்னும் சொல்ல போனேன்னா, சீமான் அவர்கள் ஒரு எழுச்சியோடு வந்து கருணாநிதிக்கு பேனை செலவு வச்சுன்னா உடப்பேன்னு பேசுனதால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு 100 கோடி என்னமோ ஒதுக்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 130 கோடி என்னமோ அந்த பேச்சை விட்டுட்டாங்க. இது மாதிரியான வேலைகளை சீமான் செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன். விஜய் போன மாதிரி சீமான் பரந்தூருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அவர் பின்னாடி அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, கூட்டிகிட்டு அவர் பரந்தூருக்கு போனார். வர விட மாட்டேன் நான் ஏர்போர்ட்டை, இந்த விளைநிலத்தை அழிக்க நான் விடமாட்டேன்றது முக்கியமாக, இன்றைக்கி உங்கள் மைண்டிலேருந்து பெரியாரை ரிமூவ் பண்ணுறது முக்கியமாம்மா? கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களாக பெரியாரை பேசி பேசி வளர்ந்த சமூகம் இது. இன்றைக்கி அந்த கேரளாவில் நாராயணகுரு, இங்கே பெரியார். இன்றைக்கி ஏன் தென்னகத்தில் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் இன்றைக்கி இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் குறைஞ்சிருக்குன்னா, பெண்கள் பாஸ் நான் புள்ள நம்பத்துக்குலாம் இருக்க மாட்டேன் பஸ்ஸே, நீ சம்பாதிக்கிறேன் நானும் சம்பாதிக்கிறேன், அதே நான் புள்ள பத்துக்கிட்டு நான் வீட்டில் இருக்குன்னா, இந்த கான்செப்டாக அவர் அன்றைக்கி சொன்னார். அந்த சமூகம் அதை உள்வாங்கிட்டு இன்றைக்கி வளர்ந்துருக்கு. இதை 100 வருஷம் முன்னாடி நீ பண்ணு, உன் புருஷன் சொத்தோன்னே வெள்ளை புடவை கட்டி மொட்டை அடிச்சு உன்னை வீட்டில் உட்கார வைக்க மாட்டான். அதுக்காக அவர் அதை சொன்னார். இன்றைக்கி அதை விட்டுட்டு இந்த பரந்தூர் இது மாதிரி 1000 விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி அதை ஆனால் இவர் திரு சீமான் அவர்கள் அந்த விஷயங்களை பேசுவதை தவிர்த்து விட்டு இப்போ இந்த பெரியாரை பற்றி, பெரியார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்ன்றதை பேசுவதன் மூலமாக திமுக அரசுக்கு உதவி செய்கிறாரான்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. இந்த சந்தேகத்தை நிறையா பேர் எழுப்புறாங்க. ஏன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரம், அதை தொடர்ந்து யார் அந்த சார் அப்படின்றத வந்து அதிமுக, அதுக்கப்புறம் மற்ற எல்லா கட்சிகளும் வந்து தெளிவான ஒரு எதிர்ப்பு மனநிலையில் இருந்து ரொம்ப சிம்பாலிக்காக சட்டப்பேரவை கூடும்போது மாஸ்க் போட்டுட்டு போகிறது, ப்ளக்கார்ட் பிடிக்கிறது, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போகிறது அப்படின்னு ரொம்ப அழகாக சிம்பாலிக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போது இவர் பெரியாரை பேச ஆரம்பித்தோடனேயுமே டோட்டலாக டாபிக் மாறி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்து இப்போது இந்த எதிர்ப்பை காட்டுறதுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னு வைங்களேன். அவங்களுக்கு எங்கேருந்தோ ஒரு ப்ரெஷர் வருது, இந்த எதிர்ப்பெல்லாம் காட்டாதீங்க அப்படின்னா. இதில் இப்போ இவர் பெரியாரை பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த டிபேட் எல்லாம் பெரியார் வர்சஸ் சீமான் அப்படின்னு மாறி ரொம்ப அழகாக சேஃபான ஒரு இடத்துல உட்காந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் டிபேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. நீங்கள் சொன்னதையே நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். நீங்கள் சொன்னது கரெக்டு. நீங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறீங்க, அதை எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ரொம்ப அழகாக ஏடிஎம்கே உதாரணத்தை சொன்னீங்க. அதுதான் இஷ்யூ, அதுதான் இஷ்யூ. இன்றைக்கி தமிழகம் விவாதிக்க வேண்டியது ஒரு பெண்ணு செக்ஷுவலி அசால்ட்டட். அந்த பல ரொம்ப நாட்களாக அந்த செக்ஷுவல் அசால்ட் அந்த ஏரியாவில் நடந்துகிட்ருக்கு. ஒரு பெண்ணு கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஒரே ஒரு பெண்ணு துணிஞ்சு நீ எப்படா செக்ஷுவல் அசால்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அந்த பொண்ணு அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் இருக்கிற எஃப்ஐஆர் தூக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய குற்றம்? இந்த பெண்ணாவது முன் வருமாம்மா? ஆமரன்னு ஒரு படத்தில் எவனோ ஒருத்தனோட ஃபோன் நம்பருன்னு போட்டதுக்காக அவனுக்கு ஊரே ஃபோன் பண்ணி அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காட்சியை நீக்கிற அளவுக்கு போச்சு பார்த்தீங்கல்ல. அப்படி இருக்கும்போது செக்ஷுவல் அசால்ட்டில் விக்டிமோட ஃபோன் நம்பர் வெளியில் வந்துச்சுன்னா சும்மா இருப்பானுங்களாம்மா? எஃப்ஐஆர் பூட்டு போடலன்றார் அருண். லாக் பண்ணல, அது லீக் ஆகிடுச்சு, விசாரிக்கணும். எப்படியா விசாரிக்கணும்? ஹெட் ஷுட் ஹவ் ரோல்டு. யாராவது ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு 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 செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு. அந்த பெண்ணோட விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னு யாராவது 2 பேரை மாற்றிருக்கணுமா இல்லையா இந்த அரசாங்கம்? அதை பேசணுமா, பெரியாரை பேசணுமாம்மா? அதுபோக உண்மையிலே ரொம்ப அழகாக நீங்கள் அதிமுக குறிப்பிட்டீங்க. ரொம்ப அழகாக அதிமுக அந்த யார் அந்த சார்ன்ற கேம்பெயினை நல்லா முன்னெடுத்தாங்க. ஓகேவா? போய் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் ப்ளக்கார்டு பிடிச்சி, அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் ப்ளக்கார்டு பிடிச்சது நேற்று கூட நீங்கள் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு அவங்களெல்லாம் விரட்டிக்கிட்டு அவங்க ஆன்டிசிபேட்டரி வேலை வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் ப்ளக்கார்டு பிடிச்சி அதை ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அசம்பிளியில்
ப்ளக்கார்டு எடுத்துகிட்டு போய் கருப்பு சட்டை அணிஞ்சு பேட்ஜ் அணிஞ்சு அதை இஷ்யூ ஆக்கணும். அதிமுக உண்மையிலே எதிர்க்கட்சி வேலையை நல்ல ஜம்முன்னு பண்ணுதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். அப்போது அந்த சட்டப்பேரவையில் வந்து எதிர்க்கட்சியில் இருக்கவங்க யாரையுமே அந்த லைவ் டிவியில் காட்ட மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சர் அந்த மாதிரி அவங்கள மட்டும்தான் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இது அது ஒன்று இருங்க, இன்னொன்று வந்துடுறேன். அது ஒன்று. அடுத்தது 2-3 நேற்று நம்ம பேசணும் நிகழ்ச்சியில் நம்ம டச் பண்ணிட்டு போயிட்டோம். 2-3 நாட்களாக எடப்பாடி பழனிசாமிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் அறிக்கை விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆரோக்கியமான விவாதம். நீ இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறது இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இல்லை நாங்கள் கம்மியாக வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீண் செலவு பண்ணுறீங்க, வருவாயும் அதிகரிச்சிருக்கு, கடனும் அதிகரிச்சிருக்கு, என்ன பண்ணுற நீ? ஒரு எடப்பாடி கேட்குறது என்னென்னா வருமானம் அதிகரிச்சிருக்கு, கடன் ஏகப்பட்டதை வாங்கியிருக்கீங்க, புதிய திட்டம் எங்கே பாசுன்னு கேட்குறாரு. புதிய திட்டம் எங்கே? ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் இந்து நாளில் செய்தி வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை ஆகிய துறைகளோட கட்டுமானம் வந்து நின்று போயிருக்கு அல்லது தரமற்றதாக இருக்குது. அதாவது என்னென்னா, இங்கே பிரிட்ஜு கட்டணும், உங்களுக்கு டெண்டர் இருக்குது, கவர்மெண்ட் ஃபண்டு ரிலீஸ் பண்ணல, அதனால வேலைகள் நிற்குது, இல்லை அறகுறையாக தரமற்றதாக செய்கிறாங்க. கான்ட்ராக்டர்ஸ் கவர்மெண்ட் பேமெண்ட் இல்லாமல் கடை வாங்கி அவங்க காசை போட்டு செஞ்சுட்டு பேமெண்ட் வராமல் வெயிட் பண்ணுறாங்கன்னு ஹிந்துவில் பெரிய நியூஸ் வந்துருந்துச்சு. 2 சனிக்கிழமை வந்துருந்துச்சுன்னு நினைவு. ஓகேங்களா? இதைத்தான் எடப்பாடி கேள்விக்குள்ளாக்குறாரு. யோ, இவ்வளோ கடன் வாங்குறீங்க, வருமானமும் அதிகரிச்சிருக்கு, எந்த திட்டமுமே இல்லையே, என்னையா பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. வீண் செலவு செய்கிறீங்கன்னு சொல்கிறாரு. இதுதானே விவாத பொருளாக இருக்கணும். இது ஒரு மாநிலம், இது நிர்வாகம் பண்ணுறோம். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் 10 வருஷத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கோம், நீ 4 வருஷத்தில் என்ன கொண்டு வந்த, என்ன புதிய திட்டங்களை கொண்டு வந்தேன்னு கேட்குறாரு. இது நியாயமாக? இது தானே விவாதம், இதை தானே பேசணும். அடுத்தபடியாக சொன்னபடி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வைக்கிறாரு. முதல்வர் வந்து 84% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு. இப்போ ஏடிஎம்கேலேருந்து எப்படி 84% மொத்தம் இத்தனை வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதில் 84%னா இத்தனை வாக்குறுதி வரும், ஆனால் நீங்கள் 50% தான் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் சொன்னபடி வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. இது தானமா விவாதமாக இருக்கணும். ஆனால் திமுகவுக்கு சீமான் உருவாக்கக்கூடிய விவாதங்கள் வசதியாக இருக்கா இல்லையா? நீங்கள் சொன்னீங்களே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை ஏற்கனவே இவங்க முழுக்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் தொடர்ந்து பேசியிருக்கோம். இன்னொரு விஷயம் மாலதி, திரு ஜகபர் அலி என்று நான் நினைக்கிறேன், ஒரு ஆக்டிவிஸ்ட், தொடர்ந்து வந்து புதுக்கோட்டையில் மணல் சட்டவிரோத குவாரிக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வலர். அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க வீட்டில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. புகார் எடுக்கலை போலீஸு புதுக்கோட்டையில். அந்த குவாரி எடுக்கிறவன் லாரி விட்டு ஏற்றி கொள்கிறான். போலீஸு ஆக்சிடெண்ட்டுன்னு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் விசாரித்த பிறகு இது கொலை என்று தெரிய வருகிறது. ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவன் சொல்கிறான், இருந்தாலும் செத்தானா இல்லையான்றதுக்காக 2 வாட்டி இடிச்சேன்னு சொல்கிறாங்க. ஒரு சேனலில் நேற்று இது விவாதம் நடக்கல மாலதி. நேற்று 4-5 சேனல்களில் பெரியார் வெர்சஸ் சீமான். என்னம்மா பண்ண போகிறீங்க இப்போ? சரிம்மா, பெரியார் சொன்ன தப்புமா, என்னப்போ நம்ம ஜெகபர் அலி தானம்மா விசாரிக்கணும். யாருமே ஊரில் என்ன போல அல்லது வேறு சிலரை போல இந்த அநியாயங்களை எதிர்த்து போராடணும், குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அரிதாக வர்றாங்க மாலதி. அவங்கள தான் விசில் ப்ளோவர்ஸ்னு சொல்கிறாங்க, புரியுதா? ரொம்ப அரிது. நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறது எளிது கிடையாது. இங்கே தெரியும், நம்ம கதையே தெரியும் என்னென்ன நடந்துகிட்ருக்குன்னு. ஸோ அப்போ அந்த ஊரில் ஒருத்தன் மண் திருடுறாங்க. அதுவும் இப்போ இந்த கொலையெல்லாம் நடந்த பிறகு பார்த்தா அனுமதியே இல்லாமல் அள்ளிக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இதுக்கு எதிராக ரொம்ப அரிதாக தான் வருவான். அந்த புதுக்கோட்டையிலேயே எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒருத்தன் தானே பேசுகிறான். அவனை லாரி ஏற்றி கொள்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயமா அது? அதை விவாதிக்கணுமா, பெரியாரை விவாதிக்கணுமாம்மா? அண்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மீடியாவை ரொம்ப அழகாக கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு. இதை திமுக தூண்டுது. திமுக இதை தூண்டுகிறது. பெரியார் இயக்கங்களை போய் சீமான் வீட்டை முற்றுகையிடுங்கன்னு திமுக தூண்டுதுன்றேன் நான். இங்கே சொன்னீங்க முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல, ஒருத்தன் வீட்டை போய் முற்றுகையிடுறதுக்கு அனுமதி கொடுக்குறான். திமுக இதை தூண்டுது. முற்றுகை போராட்டம் அறிவித்து அவ்வளோ பேரை கூடுறதுக்கு அனுமதிக்கலாமா ஃபஸ்ட்டு? அப்புறம் பதிலுக்கு இந்த பக்கம் சீமான் அவருடைய ஆதரவாளர்கள் கூடி நேற்று நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் வீட்டின் அருகே கூடியிருந்த நாம் தமிழர் கட்சியினருக்கு சுட சுட பிரியாணி. பார்த்தீங்களா அந்த நியூஸை? இந்த பக்கம் இவங்க சீமானோட
படத்தை வச்சு அதை செருப்பில் அடிக்கிறது. என்னம்மா அரசியல் இது? அதானிக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் அறப்போர். இயக்கம் வள்ளுவர் வள்ளுவர் கோட்டத்துல கோட்டத்துல அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடமா ஆர்ப்பாட்டத்துக்காகவே கொடுத்த இடமா அது? ஆர்ப்பாட்டத்துக்காகவே இடம். மத்த மக்களுக்கு வந்து எந்த தொல்லையும் அது இருக்காது. மாதிரியான ஒரு இடம் அது. ம். இன்னொன்னு யாரு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ம். யாரு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பெரிய கட்சி கிடையாது. ரொம்ப அவங்களா தன்னெழுச்சியா விருப்பப்பட்டு வர ஒரு இயக்கம். அவங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் கேட்டு நாளைக்கு தான் வழக்கமா போராட்டம் பண்றது, வழக்கமா பண்றது. முன்னாடி நாள் வந்து இந்த மாதிரி பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதை மீறியெல்லாம் வராங்கன்னா கைதே பண்றாங்க. அவங்க வந்து அவங்களோட அலுவலகத்திலேயே போராட்டம் பண்ணாங்க. அது வந்து யூடியூப்லலாம் வந்தது. ஆனா இங்க இது இவ்வளோ பெரிய இது நேத்து கூட்டத்தை எவ்வளவு எப்படி கூட்டம் சேர்றதுக்கு அனுமதிச்சாங்க அனுமதிக்கிறாங்க? பாத்தீங்களா? எவ்வளவு கூட்டம் சேர்றதுக்கு அனுமதிச்சாங்க பாத்தீங்களா? பெண்கள் உட்பட அவ்வளோ பேர் சேர்றதுக்கு அனுமதிச்சு ஃபார்மலாக ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அரசுக்கு இது எவ்வளோ வசதியாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு? நல்ல வேளை யார் இந்த சார்னு மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. அடானி இஷ்யூ. அமெரிக்க நீதிமன்றத்தில் அடானி மீது சுமத்தப்பட்டுள்ள அந்த குற்றப்பத்திரிகையில் 4 மாநிலங்கள் லஞ்சம் கொடுத்து மின்சாரம் வாங்கியிருக்கின்றன, சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்கியிருக்கின்றன அப்படின்னு சத்தீஸ்கர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஒடிஷா, ஏபி, தமிழ்நாடு ஆகிய பேர் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் யார் லஞ்சம் வாங்கினதுன்றது தானே இன்னைக்கு விவாதம். அதைத்தானே அறப்போர் இயக்கம் எழுப்புறாங்க, அதைத்தானே விவாதிக்கணும். ஸோ அப்போது இன்டைரக்டாக சீமான் திராவிடத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிக்கு தானே ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரிகிறது. எனக்கு சீமான் இப்போ பண்ணல, சில ஆண்டுகளுக்கு முன்னால் கடந்த கால ஆட்சியில் என்று நினைக்கிறேன் விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ராஜீவ்காந்தி நாங்கள் தான்டா கொண்டு வந்து பேசினார், ஞாபகம் இருக்குங்களா? என்ன அப்போ அந்த புலிகள் இயக்கமே அதுலேருந்து ஒதுங்கணும்னு நினைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர், நளினி, முருகன், சாந்தன், இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஜெயிலில் இருக்காங்க. அப்போ இருந்தாங்க, இன்றைக்கி தான் விடுதலையாக இருக்காங்க. எப்படா வெளியில் வரலான்ட்டு அவங்க நினச்சிருக்கும்போது நாங்கள் தான்டா ராஜீவ்காந்தி கொண்டோம். இப்போ நீங்கள் 91 கொண்டதை 2015ன்னு வச்சுக்கோமே, 2015 நீங்கள் இப்போ இதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? நான் சொன்னேன் இல்லை, இந்த சம்மதம் இல்லாத விஷயங்களை சீமான் எடுக்கிறாருன்ட்டு. அதுவும் அன்னைக்கு அது அவசியம் இல்லாத கான்ட்ரவர்சி. இன்னைக்கு தொடர்ந்து பெரியாரை பற்றி இப்படி பேசி பெரியார் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே பெரியார் இயக்கங்கள் பேசுனதுக்கு ஆதாரத்தை காட்டுன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் திரு சீமான் அவர்கள் நீ பெரியாரோட நூலை நாட்டுடைமையாக்குது. என்னம்மா பதில் இது? கோழி முட்டையை அடைக்காப்பது போல் திரு கி வீரமணி என்பவர் பெரியாரோட அந்த படைப்புகளின் மேல் உட்கார்ந்துட்டு இருக்கான்றது ஊருக்கே தெரியும். சரி, அப்படியே இல்லைனாலும் நாட்டுடைமை ஆக்கலைன்னா போய் பெரியார் தெருவில் போய் அந்த புக்கை வாங்கினாலும் முடிஞ்சு போச்சு. உங்களால் பண்ண முடியாதா அதை? இன்றைக்கி நீங்கள் பெரியாரை போட்டு அடித்து என்ன சாதிக்க போகிறீங்க? மீண்டும் மீண்டும் சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சிப்பது திமுக அரசின் தோல்விகள், திமுக அரசின் பிரச்சனைகள், திமுக அரசின் துரோகங்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு தான் இது உதவுகிறது. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் இதை செய்யும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அதுக்கப்புறமா சீமான் தான் ஒரே லைனில் இணைகிறாங்க, பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான இஷ்யூ ஒன்று யாராவது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மசூதிக்கு கீழே கோயில் இருக்குதுன்னு போய் ஆரம்பிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சமீபத்தில் கூட வட இந்தியாவில் துப்பாக்கி சுடும் அளவுக்கு பிரச்சனை சென்று உச்சநீதிமன்றம் தலையிட்டு நிறுத்தி வச்சுருக்கு. அப்புறம் திடீர்னு ஆரம்பிப்பாங்க, இந்த இடத்துல ஒருத்தன் மாட்டுக்கறி சாப்பிட்றான், பசு கொல்லப்பட்டது. பிஜேபி பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே நம்மளே பார்த்துருக்கோமே, ஒரு பொண்ணு ஒரு அழுத்தத்தில் ஒரு குழந்தை தற்கொலை செய்து கொண்டாலும் மத மாற்றத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டாலும் அப்படியே திருப்பி தூக்கிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? எவனோ ஒருத்தன் கருப்பர் கூட்டம்னு நினைக்கிறேன், இந்த இது அவன் ஒரு கந்த புராணத்தில் இப்படி ஆபாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டானு முருகனை இழிவுபடுத்திட்டாங்க. ஐயோ போச்சு முருகனை இழிவுபடுத்திட்டாங்கன்ட்டு ஒரு வேலை தூக்கிட்டு ஒரு யாத்திரையை போட்டு அப்படி திசை திருப்பினாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த வேலையை தானே சீமான் பண்ணிகிட்ருக்காரு. முருகனை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று பிஜேபி இயக்கம் தொடங்கியதற்கும் பெரியாரை இழிவுபடுத்த போறேன்ட்டு சீமான் பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறதுக்கு என்னமா உங்களுக்கு பெரிய வித்தியாசம்? இப்போ ஆனால் அவர் நம்புறாரு இல்லை சார், இப்போ பெரியாரை எக்ஸ்போஸ் பண்ணுவதன் மூலமாக திமுக அழிஞ்சிரும், திமுகவை எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் அவர் நம்புறாரு. திமுகவே பெரியார் கொள்கை எங்கம்மா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு? எங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு? அறிஞர் அண்ணா அவர்கள் நான் பெரியார் பிள்ளையார் சிலை உடைப்பான்னு சொன்னேன், பிள்ளையாரை வணங்கவும் மாட்டேன் உடைக்கவும் மாட்டேன் அண்ணா. இல்லையா? என்ன திமுக என்ன எல்லாரும் நாத்திகர்களாக இருக்காங்க? திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்களே நாத்திகர்கள் இல்லை, கையில் வேலை தூக்கிட்டு சுற்றுறாங்க. என்ன பெரியார் கொள்கை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க? சீமான் திசை திருப்பும் வேலைகள் செய்கிறாருன்னு நான் சந்தேகப்படுறேன். மாலதி, நீங்கள் சொன்ன மாதிரி முழுக்க பெரியாரை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் பெரியார் அடிக்கிறது சரி. நீங்கள் இப்போ பெரியாரை மீண்டும் அடிப்பதன் மூலமாக திராவிடர் கழகத்தை தான் நீங்கள் ஒடுக்க முடியும். புரியுதுங்களா? இன்றைக்கி திராவிடர் கழகம் ஆட்சியில் இருக்கா? நீங்கள் நல்லா கவனிக்கணும் மாலதி.
நான் பேசும் கொள்கைகளை தேர்தலில் போட்டியிட்டால் சமரசம் செய்ய வேண்டி இருக்கும்ன்றதுனால தான் பெரியார் தீக அரசியல் கட்சியை மாற்ற மாட்டேனாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கான்டெக்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சாமியிலெல்லாம் பேசிக்கிட்டு நான் ஓட்டு கேட்டால் ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்கிறது பெரியார் தெரிஞ்சு தானே இது சுயமரியாதை பிரச்சார இயக்கமாக இருக்கும் என்று சொன்னார். இது சுயமரியாதை பிரச்சார இயக்கமாக மட்டும் நின்றுவிடக்கூடாது, இது அரசியல் இயக்கமாக மாற வேண்டும்ன்ற நிலைப்பாட்டை அறிஞர் அண்ணா அவர்கள் எடுக்கிற சமயத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டு வந்துட்டார். கடவுளை நம்புபவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம் உண்டு இல்லைங்களா இன்றைக்கி. ஆனால் பெரியார் ரொம்ப கடைசி வரை உறுதியாக இருந்த ஒரு கோட்பாடு என்னவென்றால் பிராமண எதிர்ப்பு. பிராமணர்கள்லாம் தனிப்பட்ட எந்த பிராமணர்கள் மீதும் அவருக்கு கோபம் கிடையாது. ஆனால் திரு பெரியார் அவர்கள் அந்த பிராமணியம் என்பதை எதிர்த்தார், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி தமிழக அரசு பிராமணியத்தை இன்று வரை உயர்த்தி பிடித்து பெருமையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய திரு எஸ்வி சேகர் அவர்களோட தந்தையோட பெயரை ஒரு தெருவுக்கு சூட்டுறேன்ட்டு இந்த அரசு சொல்லுது. எதை எதிர்க்கணும்? பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க. சீமானை மட்டும் விமர்சனம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி சீமான் வீட்டை முற்றுகையிடுறோன்னு சொல்லிட்டு போகிறாங்களே, பெரியாரின் பெயரை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி யாரை தூக்கி அரியணையில் வைக்குது? எந்த பிராமணியத்தை பெரியார் இவர் எஸ்வி சேகர் அவர்கள் வெளிப்படையாகவே பிராமணியத்தை ஆதரிக்கக்கூடியவர். அவர் ஓப்பனாகவே சப்போர்ட் பண்ணி பேசுவார். இங்கே பார்த்துருக்கலாம். ஆமாம், பிராமணர்கள் உயர்ந்தவர்கள்னு பல இடங்களில் பேசியிருக்கார், நீங்கள் பார்த்துருக்க முடியும். அப்படிப்பட்டவரோட தந்தை பெயரை ஒரு தெருவுக்கு சூட்டுறாரு, அவரை கட்சியில் சேர்த்துக்கன்றாரு. இந்த பெரியார் இயக்கத்தினர் எதை எதிர்க்கணும்? 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க தெரியுதுங்களா? நாம் தமிழரும் சேர்ந்துக்குது, பெரியார் அமைப்பினரும் சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக வேலை செய்கிறாங்க தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஜெகபர் இந்த கொலை செய்யப்பட்ட அந்த ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் எவ்வளோ விஷயங்களுமா இருக்குது. போக்குவரத்து தொழிலாளிங்க எவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்காங்க தெரியுங்களா? பரந்தூர் எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. மக்கள் பிரச்சனைகள் தானே பேசணும். தமிழகத்தை நிதி மேலாண்மை பற்றி பேச வேண்டும். எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி பேசி சீமான் அவர்கள் முழுக்க முழுக்க பெரியாரை விமர்சனம் செய்து மீண்டும் மீண்டும் பெரியாரை பற்றி பேசுவதன் மூலமாக சீமான் அவர்கள் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசின் தவறுகளை மூடி மறைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்று தான் நான் இதை பார்க்கிறேன். இங்கே 100 வருஷம் கழிச்சுலாம் இதை பேசி எதுவுமே ஆக போகிறது இல்லைம்மா. நான் தொடக்கத்திலே சொன்னேன். நான் அவருடைய மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஏம்மா இதெல்லாம் என்னம்மா பேச்சு? இதெல்லாம் பிஜேபிக்கார பண்ணுறது தானே இவரும் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க தானம்மா இப்படி பண்ணுவாங்க. அதெல்லாம் பல முறை பேசியாச்சுமா. ஏம்மா திமுக உருவானதே அந்த கல்யாணத்தினால தானேம்மா. எப்படா வெளியில் போகலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தார், மணியனை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்ட்டு சொன்னோன்னே அதுக்கு பல விளக்கம் வந்துருச்சு. மாலதி தத்து எடுக்க முடியாது, சொத்தை வேறு யாரும் நம்பியும் கொடுக்கறதுக்கு பெரியாருக்கு நம்பிக்கை இல்லை. என்னோடய சொத்துக்கள் முழுக்க சுயமரியாதை பிரச்சாரத்துக்காக தான் யூஸ் ஆகுறோம் அப்படின்னு சொல்லும்போது ராஜாஜி சொன்ன ஐடியாவின்படி இதை செஞ்சார் இல்லையா? அண்ணா அவங்க இதுதான் காரணம், ஐயோ நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்கள்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படி வந்தாலும் பெரியார் அண்ணா துறை விட்டு கொடுத்தாரா? திருப்பி இப்போ அதை பேசுறது. இப்படி நீங்கள் இந்த தனிப்பட்ட விவகாரங்களுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்கு எல்லை எதுமா? அதனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. அண்ட் இது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, இப்படித்தான் பிஜேபி அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து, நாட்டின் பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பதற்கு மதத்தை பயன்படுத்துகிறது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சனைகளிலிருந்து, தமிழகத்தின் பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்ப சீமான் பெரியாரை பயன்படுத்துகிறார். அது திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு வசதியாக இருக்கிறதுன்றதை நான் பார்க்க முடியுது. நீ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மாலதி இது நேர விரயம். இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி நேற்று இந்த ஜெகபரோட கொலை விவாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சாண்டுக்கு எதிராக சாண்டு கடத்தலுக்கு எதிராக போராடுற ஒரு ஆக்டிவிஸ்ட் இப்படி லாரி ஏற்றி கொல்லப்படுறாருன்னா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்ட்டு எல்லா சேனலும் நேற்று விவாதம் நடத்தியிருக்கணும். உட்காந்து பெரியாரா சீமானா, திராவிடமா தமிழ் தேசியமா, வெட்டி பேச்சுமா, நான் சொல்கிறேன் வெட்டி பேச்சு. அண்டு இப்போ எந்த மொழியை காட்டு முராண்டி மொழின்னு சொன்னாரோ அந்த பெரியார் தான் மொழி சீர்திருத்தத்தை, எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர்ன்றது தெரியுமா தெரியாதா அவருக்கு? எழுத்து சீர்திருத்தத்தை பெரியார் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. அதை அப்போ பின்னால் இந்த அரசு ஏற்றுக்கொண்டது. ஸோ இது இவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாம் நாடகம் ஆடி மக்களோட கவனத்தை, ஊடகங்களோட கவனத்தை வசதியாக திசை திருப்பி பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பதற்கு இவர்கள் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறார்கள் தான் இதை பார்க்குறேன். இப்போ திராவிடர்கள் வர்சஸ் நாம் தமிழர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது ஒரு கட்சியின் தலைவராக சீமான் ஜெயிச்சிட்டார் தானே. அவரை தன்னை தலைப்புச் செய்தியாகவே வச்சிட்ருக்காரு, மக்கள் இடத்துல அதிகம் போய் சேர போகிறாரு அப்படின்ற அடிப்படையில் இப்போ அவரை நிலைநிறுத்திக்கிட்டாரு. இது அவர்
பக்கத்தில் சரிதானே சார்? நீங்கள் சொல்கிற ஆங்கிள் எனக்கு புரியுது. அப்போ உங்களோட எண்ணம் வந்து மக்களுக்கு மக்களோட பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்கு நல்லது செய்கிறதில்ல. நீங்கள் எப்போ லைம்லைட்டில் இருக்கணுன்றது தான் உங்கள் எண்ணமா? சர்ச்சையாக ஏதாவது பேசுனீங்கன்னா யார் வேணாலும் லைம்லைட்டில் இருக்கலாமா? இப்போ நாம் கூட ஏதாவது ரொம்ப சர்ச்சைக்குரிய ஆபாசமான விஷயங்களை எடுத்து பேசணுன்னா நான் ஒரு வாரத்துக்கு நம்மளை பற்றி தான் பேசுவாங்க. நம்ம நோக்கம் அதுவா? இஷ்யூஸை தானே பேசணும் நம்ம. இன்றைக்கி பேசுறதுக்கு சினிமாவில் கிளுகிளுப்பான மேட்டர் ஏதாவது இல்லை? சரி, இதை மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? மக்களோட கவனத்தை திசை திருப்புற வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றேன். நாம தான் இதை உடச்சி விடணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நான் இதை பேசணும்னு சொன்னேன். மக்கள் ஏம்மா நீங்கள் நைட்டு 8 மணிக்கு டிவி வச்சு பார்க்குறீங்கம்மா, அதில் என்ன டிபேட் போடுறேன்னா அதை தானம்மா நீங்கள் பார்க்கணும். நீங்கள் போய் சேனலுக்கு ஃபோன் பண்ணி ஏன்ப்பா ஜகபர் அலியோட கொலையை வந்து ஏன்ப்பா விவாதிக்கலன்னு கேட்க முடியுமா? மக்கள் என்ன பண்ணுவாங்க? நாம் அதனால தான் சொல்கிறோம், அது இஷ்யூ கிடையாது, அது விஷயமே கிடையாது. சரியா பெரியார் சொன்ன தப்பாக இருந்துட்டு போதியா? என்னையாப்போ என்னப்போ ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டு போகிறாங்க, இருந்துட்டு போகுது. ஆமாம் பெரிய தப்பாக சொன்னாலும் இருந்துட்டு போகுது. என்னப்போ அது இஷ்யூவாப்போ? பரந்தூரை பற்றி பேசு, தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி பேசு, திமுக ஆட்சியை பற்றி பேசு, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசு, யார் அந்த சாருன்றதை பற்றி பேசு. இன்னொரு இடத்துல வட தமிழகத்தில் தான் நினைக்கிறேன், ஒரு இளைஞனை வந்து பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஊற்றி கொளுத்தி விட்டு அந்த பையன் செத்து போயிருக்கான். எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. 2 நாளைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். ஏதோ இங்கே சென்னையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒருத்தன் போய் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி 90% பேர்னு. எவ்வளோ விஷயமா இருக்குது பேசுறதுக்கு. திரு சீமான் அவர்களுடைய மாற்றுக்குரல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அழகாக மக்களுக்கு புரிகிற மொழியில் சொல்லிட்டு போயிடுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் டச் பண்ணாருன்னா மக்கள்கிட்ட இந்த டாபிக்ஸ்லாம் போய் ரீச் ஆகும். இப்போ பாருங்கள் மாலதி, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சர்ச்சையான விஷயங்களை பேசுவதன் மூலமாக தனது கவனத்தை, மக்களின் கவனத்தை அல்லது ஊடகங்களின் கவனத்தை தன் மீது வைப்பதன் மூலமாக அவர் வெற்றி பெறுகிறாரே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு கோமாளி கூட இந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக வெற்றி அடைய முடியும் மாலதி? அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை, அவசியம் இல்லைம்மா. அவர் லீடர்மா, அவர் இயல்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக பேசுகிறாரு, மண்ணுக்காக பேசுகிறாரு. ஆனால் அது பயங்கரமாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. அப்படி இருக்கும்போது எதுக்குமா இதை பண்ணணும்? அவர் இதை பேசி தான் ரீச் ஆகணுன்ற அவசியம் இல்லை தான். ஆனால் காமெடியன் அவர் ஒரு அரை மணி நேரம் அவர் பேசுகிறாருன்னு வைங்களேன், நீங்கள் அரை மணி நேரமும் இன்ட்ரெஸ்டிங்காக கடைசி வரைக்கும் பார்க்குற அளவுக்கு அழகாக கன்வின்சிங்காக பேசுவார். அந்த திறனை எதற்கு பயன்படுத்த வேண்டும்? மக்களுக்காகலாமா பயன்படுத்தணும்? மீண்டும் மீண்டும் நான் அந்த மண்ணை நேசிக்கிறேன், மக்களை நேசிக்கிறேன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ வசதியாக இருக்குது பாருங்கள். சீமானையும் திமுகவும் சீமானும் சேர்ந்து போடுற இந்த வேடம் பார்த்தீங்கன்னா, நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஆர்எஸ் பாரதி பேசும்போது, நாம் தமிழர்ன்ற கட்சி நான் வழக்கு போட்டால் நாம் தமிழர்ன்ற பெயரையே சீமான் பயன்படுத்த முடியாது, அது சீபா ஆதித்தனாரோட கட்சி. சீமான்ட்ட போயிட்டு கரெக்டாக ஜேர்னலிஸ்ட்டு ஊடகம் போயிட்டு, சார் இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, போய் வழக்கு போட சொல்லு, ஆதித்தனார் தான் என்கிட்ட கொடுத்தாரு. இன்னும் 50-100 வருஷத்துக்கு கதையை பேசிட்டு இருக்காங்கம்மா. இன்னைக்கு விஷயத்த பேசுங்க. ஜூன் மாதத்துக்குள்ளே காஞ்சிபுரம் மக்களுக்கு பூரா அந்த காம்பன்சேஷன் கொடுத்து பறந்துள்ள விமானம் வரப்போகுது, நிலத்தை கையகப்படுத்த போகிறான்றாங்க. எதுமா அவசியம்? திமுக தூண்டி விடுத்து இவர் ரியாக்ட் பண்ணுவார். நேற்று நடந்த அந்த போராட்டம்லாம் எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு படத்தை வச்சு செருப்பில் அடிச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சமூக வலைத்தளங்களில் சண்டை போட்டுக்கிட்டு, எவ்வளோ வசதி யோசிச்சு பாருங்கள் திமுகவுக்கு. ஏடிஎம்கே நீங்கள் சொன்னது மாதிரி நடுவில் நீங்கள் சொன்னீங்க, யார் அந்த சார்ன்றது நல்ல வேலை மறந்துட்டாங்கன்ட்டு விட்டு போயிட்டாங்கல்ல. எதுமா இஷ்யூ? உள்ளபடியாக மாலதி, எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. நம்ம சேனலை தவிர்த்து பெரும்பாலான யூடியூப் சேனல் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். திராவிடமா இதுவா? இப்போது நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஞானசேகரன் விவகாரம் வரும்போது அடுத்த நாளே வந்து நான் சாட்டையால் அடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறாரு. அப்போது அதுக்கே வந்து பல ஜேர்னலிஸ்ட்டுகள் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதுவே வந்து கான்சன்ட்ரேஷன் திசை திருப்புது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சீமான் பார்க்குற வேலை என்னம்மா யோசிச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் திரு அண்ணாமலை அவர்களாவது அந்த ஒட்டி நான் சாட்டையில் அடிச்சுக்கிறேன், ஒரு போராட்ட வழிமுறை நம்ம விரும்பலாம் விரும்பாமல் போகலாம், அது வேறு. ஆனால் அதுக்காக அவர் பண்ணார். இவர் என்னம்மா வேலை பார்த்துட்ருக்காரு? இவர் பண்ணுறது, சீமான் அவர்கள் பண்ணுறது ரொம்ப தவறுமா, ரொம்ப தவறு. அதுவும் குறிப்பாக வந்து மக்களோட கவனத்தை, ஊடகங்களின் கவனத்தை இந்த மாதிரி வேறு வேறு விஷயங்களில் திசை திருப்பி கொண்டு போகிறது, அவசியமில்லாத விஷயங்களுக்குள்ளே கொண்டு போகிறதுன்றது நிச்சயமாக இது வந்து கிட்டத்தட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக நான் பார்க்குறேன். இந்த மக்களை நேசிக்கிறேன், மண்ணை நேசிக்கிறேன், மக்களை நேசிக்கிறேன்னா மக்களுக்காக பேசணுமா இவர் பேசுகிறது நிச்சயமாக மக்களுக்கானது அல்ல. நீங்கள் உட்காந்து நீங்கள் தமிழ் தேசியமாக திராவிடமானு சொல்லிட்டு வார கணக்கில் பேசலாமா? இல்லையா? வார கணக்கில் பேசலாம். எது தொன்மம், இப்போ வந்து எது திராவிடம்,
சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்றவர் வந்து பிரபாகரனும் திரு சீமான் அவர்களும் இருந்த ஃபோட்டோவை நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆ அதுக்கு பதில் சொல்ல திரு சீமான் இது ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாமே நீங்கள் என்ன இல்லாம போயிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் குறிப்பாக நீங்கள் வேறு ஒன்றும் வேணாம், நீங்கள் சன் நியூஸோட ட்விட்டர் ஹேண்டில் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீமானை எப்படி பின்தொடர்றாங்கன்றது தெரியும். சன் நியூஸு யாருன்றது தெரியும். அவங்க தான் திமுகவுக்கான அஜெண்டாவை செட் பண்ணுறவங்க. சீமானை பற்றி விஷயம்னா எடுத்து முதல்ல அங்கே போடுவாங்க. சீமான் அன்று இப்படி சொன்னார், இன்று இப்படி சொன்னார். ஸோ சோஷியல் மீடியாவை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட கவனம் அதை போயிட்டு அதோடு போயிடணும். வேறு பரந்தூரோ மற்ற இஷ்யூஸோ பொருளாதாரமோ எதையும் பேசக்கூடாது. இது மிக மிக தவறு. சீமான் இதை புரிந்து கொண்டார் என்றால் மீண்டும் மக்கள் அவரை நேசிப்பார்கள். புரிந்து கொள்ளாமல் பிடிக்காத அவசியமில்லாத விஷயங்களை மீண்டும் மீண்டும் சீமான் இது போல் பேசி கொண்டிருந்தார் என்றால் மக்கள் அவரை நிராகரிப்பார்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு பெரியார் தலைக்குள்ளே சுற்றிட்டு இருப்பாங்கம்மா. புரியுதுங்களா? போய் படிப்பான் அந்த பெரியார் சிலை கீழே கடவுளை நம்புபவன் காட்டு மிராண்டி முட்டாள்னு எழுதிருக்கதை ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு போய் படிப்பாம்மா. ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து வளர்ந்துலேருந்து நீங்களாம் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்களே பெரியாரை. நம்ம வளர்லேருந்துலேருந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு வர்றோம். புரியுதுங்களா? சமமாக அப்படி தான் அவனுக்கு பெரியாரை பிடிக்கும். பெரியார் சுயமரியாதை பெற்று தந்தான்னு பார்ப்பான். அதுக்காக நீங்கள் சாமி இல்லை நான் அதை கேட்க மாட்டேன் சார், நான் மலைக்கு போகிறேன். எவ்வளவு தெளிவாக இருக்காங்க இல்லையா? சிஎம் வீட்டு குடும்பமே அதை ஃபாலோ பண்ணலையே பெரியார் சொல்கிறத. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்போ போய் வெட்டியாக இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க? எனர்ஜி வேறு எதுக்காவது செலவு பண்ணலாம்ல. இதை திரு சீமான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் அப்படி இல்லாமல் அவசியம் இல்லாத விஷயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசி கொண்டிருந்தீர்கள் என்றால் மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள். அவ்வளோதான். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி.